திமுக தன்னுடைய ஜென்சி இளைஞர்களை இப்போ களத்தில் இறக்கிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஜென்சின்ற ஒரு வேர்டை நம்ம எவ்வளவு நாள் சார் கேட்கிறோம்? சமீபத்துல தான் ரொம்ப அதிகமாக பரந்தூர்ல விமான நிலையத்தை வருவதற்கான அனுமதியை விஜய் தருவாரா இல்ல அதற்கு எதிரான செயல்பாடுகளை தொடங்குவாரா? 1100 ஏக்கர் வந்து கையகப்படுத்திட்டாங்க. அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த 1100 ஏக்கருக்கு அமௌண்ட்டை திருப்பி மக்கள் கிட்ட இருந்து வாங்க முடியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகும்? நாட்டுக்காக பேசினான்ற வரலாறு வந்து முக்கியம் கிடையாது. நீங்க தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இருக்கிற அந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மளோட விவாதத்தில் இணைந்திருப்பது யார் அப்படின்னா, சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான வழக்கறிஞர் திரு விஜயகுமார் அவர்கள் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அப்படிங்கிற கட்சி துவங்கப்பட்ட ஓரிரு ஆண்டுகள்லேயே ஆட்சிக்கு வந்ததற்கு காரணம் ஜென்சி இளைஞர்கள் தான் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு திமுக தன்னுடைய ஜென்சி இளைஞர்களை இப்போ களத்துல இறக்கியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 24 என்னைக்கு வந்து விஜய் வந்து இன்றைய முதல்வர் என்னைக்கு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரோ அன்னைக்கு எல்லா வேலையும் விட்டாங்க. அவனோட ஒரே குறிக்கோள் வந்து விஜய் அண்ணன் வந்து சிஎம் ஆகணும். இன்னைய வரலாம் அவன் வெளியில வரல சார். வரல. நீங்க இதை வந்து நம்ம சாதாரணமாக வந்து புறந்தள்ளிட்டு போற மாதிரியான விஷயம் கிடையாது. நீங்க ஒரு யங்ஸ்டர் வந்து ரெகுலரா ரொட்டீனா அவனோட எதிர்கால வாழ்க்கைக்கு அவன் முன்னுக்கு வர்றதுக்கான வேலைகளை பண்ணானா பண்ணலையான்னு எனக்கு தெரியல. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மே 24, 2026 எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. டிஎம்கே இல்ல டிவிகே ஜெயிச்சிச்சுன்னு வந்தாச்சு. டிவிகே ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் ஜென்சி அப்படின்னு ஒரு கூட்டம். இந்த ஜென்சின்ற ஒரு வேர்டை நம்ம எவ்வளவு நாள் சார் கேட்கிறோம்? சமீபத்துல இந்த ஒரு 3-4 மாசமா தான் இது எல்லா அணியிலுமே வந்து ஜென்சி வேணும். நான் இளைஞர்கள் ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி திமுக இளைஞர்கள் கிடையாதா? மே 4க்கு அப்புறமா இளைஞர்கள் அணின்னு ஒண்ணு மறுபடியும் ஜென்சி கூட்டம் திமுக ஆரம்பிக்குது. அவங்க வந்து கொள்கை ரீதியில திமுக நாங்க வந்து அறிவார்ந்த ஜென்சி ஃபுல்லா திமுக பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டமும், எங்க அண்ணன் இருக்கிறாரு எங்க அண்ணன் தான் வரணும் அப்படின்னு ஒரு ரசிகர் மனப்பான்மையோட ஒரு கூட்டமும், டிவிகேல ரசிகர் மனப்பான்மையோட ஒரு கூட்டமும், இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு 14% என்னுடைய 19 லட்சம் வாக்காளர்கள்ல 14% வாக்காளர்கள் வந்து ஜென்சி வந்து என்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீமான்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கொள்கை ரீதியில நாங்க ஜென்சி எல்லாமே இங்கதான் இருக்கோம் அப்படின்னு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்களே உஷாராகுங்கள். அரசியல்வாதிகள் உங்களுடைய நேரம் காலம் எல்லாத்தையுமே விழுந்துறாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தணும், இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்தால் தான் ஒரு 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 அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பலரும் முன்மொழிகிறாங்க. இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரதை எல்லா தரப்பினருமே வரவேற்கிற ஒரு காலகட்டத்தில் சூழலில் இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்தால் அது வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குன்ற மாதிரி நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறதா புரிஞ்சுக்கலாமா? சார் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் சார், தப்பு கிடையாது. ஏன்னா நான் ஏன் இந்த கோணத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே அரசியலை தவிர வேறு எதுவுமே பண்ணலை. திமுக, அதிமுக எல்லா கட்சியிலுமே இளைஞர்கள் இருந்தாங்க சார், இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. அவங்களையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஒரு மாணவர் அமைப்பு ஒன்று இருந்தது. அவங்க திடீர்னு இறங்குவாங்க, ஒரு களத்தில் இறங்குவாங்க, ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு போராட்டம் போடுவாங்க. கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க. ஒருவேளை இந்த ஒரு அமைப்பு ஒரு தமிழகத்தை வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னா கொள்கை ரீதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த அமைப்பு நல்லா இருக்கும். கொள்கை ரீதியில் இருக்கணும்ன்றதான் என்னோட விஷயம் சார். இன்னைக்கு என்னன்னா, கொள்கை இருக்கோ இல்லையோ நான் அரசியல் இருக்கேன் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு டிவிகேல ரசிகர்கள் எல்லாருமே அமைச்சர் ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய பெரிய பொறுப்புலாம் வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க இவங்க. அதுல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இவங்களுக்கு அடிச்ச அதிர்ஷ்டன்றது வந்து எவ்வளவு நாள் இதுன்னு சொல்ல முடியும். எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு டிஎம்கே உள்ள இன்னைக்கு போறக்கூடிய ஜென்சி கூட்டமோ, இல்ல அண்ணாமலை பின்னாடி போகக்கூடிய இன்னைக்கு ஜென்சி கூட்டமோ, இல்ல வந்து சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டமோ, இவங்க எல்லாருக்கும் இது மாதிரியான ஒரு பதவி கிடைச்சிடும், இது மாதிரியான ஒரு பிற்காலத்தில் நம்ம ஒரு பெரிய எல்லாம் அமைச்சர் ஆகலான்ற அந்த ஒரு எண்ணம், ஒரு தவறான விதை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அது நடக்கிற விஷயம் கிடையாது, அது சாமானியமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு டிவிகேல ஆட்கள் இல்லை
அப்படின்ற ஒரு காரணத்தால இன்னைக்கு தப்பிச்சு எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே. இதுக்கப்புறம் இது டிவிக்கு நடக்குமா அப்படின்னா சத்தியமா நடக்காது. ஏன்னா நேரம் அதிமுகல இருந்து மாற்று கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் தாவாய்க்குலாம் வந்தாங்க. அதிமுக கலந்து வந்தாங்க, திமுக கலந்து வந்துட்டேன்னு சொல்றாங்க, மதிமுக கலந்து சீமான் கிட்ட இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து என்னன்னா அரசியல்ல தவறு பண்ணவங்களோ இல்ல அரசியல தெரிஞ்சவங்களோ அரசியோட நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்களோ எல்லாருமே மறுபடியும் இன்னைக்கு டிவிக்கு உள்ள வந்துட்டாங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன்ல யாருக்கு தருவாங்க? இதே தொண்டர்களுக்கோ இதே ரசிகர்களுக்கோ இதே இளைஞர்களுக்கோ இங்க சீட்டு தருவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். அரசியல் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி எல்லாமே முக்கியம் சார். கல்வி முக்கியம், வேலை முக்கியம், குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாமே பார்க்கணும்ல. ஒரு வேலை மட்டுமா இருக்கு அரசியல் மட்டுமா இளைஞர்களுக்கு நம்பி இருக்கு? எல்லாமே இந்த நாடே அவனை நம்பி இருக்கு, தமிழ்நாடு அவனை நம்பி இருக்கு. இவன் எல்லாம் அரசியல் நோக்கி போயிட்டானா இந்த தமிழ்நாட்டு இளைஞருக்கு மேல ஒரு குறி வச்சு இது தாக்கப்படுற ஒரு அரசியல். அவ்வளவுதான். அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அறிவை வந்து முடக்க பாக்குதோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் எழுது சார். ஒரு அக்கறையோட சொல்றீங்க. ஓகே, இளைஞர்கள் மீது இருக்கிற அக்கறையை அதை எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநாடு ஒன்று பொள்ளாச்சியில் நடத்தியிருக்கிறார். அவரும் தன்னகத்தை ஒரு 14% இளைஞர்கள் தன்னுடைய அமைப்புல வந்து உறுப்பினர்களாக ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியா அறிவிக்கிறார். அண்ணாமலை அந்த இளைஞர்களை சரியா வழி நடத்துவார் நம்புறீங்களா? அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு அனுமானிக்கிறீங்க? அவர் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்றாரு. அந்த 5 விஷயம் தான் வந்து நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஒண்ணு வந்து நான் பிஜேபியோட பிடிபி கிடையாதுன்ற ஒரு டவுட் வருது. இன்னொன்னு டிவிக்கேவே இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்ச நாள் விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2. 3வது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா ட்ரக் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு எல்லா கல்லூரியிலும் இருக்குது. இது வந்து சென்ற ஆட்சி காலத்திலேயே இது போட்டிருக்கிறாங்க. ட்ரைன்டு பீப்புள் ஒரு காலேஜ்ல 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுகவில் செஞ்ச திமுகவிற்கு ஆதரவான ஒரு கருத்தை அவர் தெரிவிக்கிறாருன்றீங்க? ஆமா, திமுகக்கான ஆதரவு தெரிவிக்கிறாரு, டிவிகேக்கான ஆதரவு தெரிவிக்கிறாரு. யாரையும் வந்து இவர் குறை சொல்லி உள்ள வர மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் பிஜேபியில ஒரு மாநில தலைவரா இருந்தவர், பிஜேபியோட கொள்கைகள் தமிழ்நாட்டில் அந்த கொள்கைகளை நம்மளால வந்து உள்ள புகுத்த முடியாதுன்ற காரணத்தால வேற ஒரு உருமாறி எப்படியாவது திராவிடம் அழிக்கப்பட வேண்டும், திராவிட கட்சிகள் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துல வேற ஒரு வடிவத்துல அண்ணாமலை தமிழகத்துக்குள்ள ஊடுருவாரோ? யாரு பின்னணியில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி இருக்குமா? 100% பிஜேபி இருக்கணும் சார். பிஜேபியினுடைய வேலையாகத்தான் இது இருக்கும். கண்டிப்பா பிஜேபியினுடைய வேலையாக இருந்ததுன்னா இவர் வந்து நேரடியா திமுகவை கட்டமே எதிர்க்கிற ஒரு அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கலாம்ல. இவர் திமுகவையும் பெருசா எதிர்க்க மாட்டேங்கிறாரு, தாவேக்காவையும் பாராட்டுறாரு. நான் ஏற்கனவே டிவிக்கேவே வந்து பிஜேபியோட பி டீம் தான் நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, சரிங்களா. பிஜேபியோட பி டீம் தான் டிவிகே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இப்பவும் சொல்றேன். பிஜேபியோட இன்னும் ஒரு வழியில வந்து அண்ணாமலை உள்ள வராரோ அப்படின்ட்டு ஒரு பயமும் சந்தேகமும். ஓகே, முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர் முதல்வராக பொறுப்பை ஏற்று ஒரு 55-60 நாள் ஆக போகுது. அவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர் என்ன சொல்றாரோ அது நடக்குதா அப்படின்றத வந்து உண்மையா உற்று நோக்க வேண்டிய விஷயம் இருக்கு சார். லஞ்சம் வந்து ஒழிச்சிட்டோம், லஞ்சமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அது இல்லையானு யாருமே கேட்கறது இல்ல. அவர் ஒழிச்சிட்டாருன்னா எல்லாரும் போறான். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்டே அதுதான். ஏன்னா ஒரு பெரிய பிரிவிலேஜ்ல வாழறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய பிரிவிலேஜ்ல இருக்காரு. நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒழிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன், இது அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் இருக்கும், அப்படி இருந்தா இது சம்பந்தமா இங்க புகார் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாருன்னா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. இவர் சொல்லிட்டாருன்னா அன்னில இருந்து போயிடுச்சு. ஒரு ஜென்சி ஒரு பாப்பா பேசுறாங்க, நீட்டை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நீட்டை ஒழிச்சிட்டாரு, லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமா லைக் பண்ணி ஒரு 1000 பேர் வந்து மெசேஜ் போடுறான். எல்லாருமே ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா லஞ்சம் ஒழிஞ்சிச்சு அப்படிதான். அவ்வளவுதானா? இல்ல, இது பாக்கணுமே நடைமுறையில எப்படி இருக்கு, நடைமுறை சாத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சதானே சார் அது உள்ள ஒழிஞ்சதா சொல்ல முடியும். சரி, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள நுழையும் பொழுது முதலாக அவர் சந்திச்சு பேசினது பரந்தூர் விவசாய மக்கள் தான். பரந்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு எதிராக போராட்ட காலத்தில் நின்று விவசாயிகளை தான் சந்திச்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார். இப்போ அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டார். பரந்தூர்ல ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு மக்கள் இன்னும் கூட போராடிட்டு இருக்காங்க. ஒரு சாரார் பரந்தூர் பகுதியில் இருக்கிற வரப்போற விமான நிலையம் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி தன்னுடைய நிலத்தை அரசுக்கு வித்துட்டாங்க. ஆனால் ஒரு சாரார் மட்டும் இன்னும் விற்காம வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல பரந்தூர்ல விமான நிலையத்தை வருவதற்கான அனுமதியை விஜய் தருவாரா, இல்ல அதற்கு எதிரான செயல்பாடுகளை தொடங்குவாரா? மொத்தம் 4791 ஏக்கர் நிலங்கள் மொத்தம் கையகப்படுத்தணும் இந்த விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக. சரி,
ஏன்னா நாடு வளருது, எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னா 4791 ஏக்கர் நினைக்கிறேன், இல்லை 4800 கரெக்டாக தெரியல, 4791 நினைக்கிறேன். அவ்வளோ ஏக்கர்ஸ் இடம் வேணும். 17 கிராமங்களை சுற்றி எடுக்கிறாங்க. இவர் வந்து சொல்லும் போது இங்க விவசாய நிலம் இருக்கு, பல ஏரிகள் வந்து இதுல வந்து பாதிக்கப்படுது, அதனால இங்க வந்து நான் பரந்தூர் விமான நிலையம் நான் ஆட்சிக்கு வந்தால் வர விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ரைட், ஓகே, கையகப்படுத்திட்டீங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த இடத்த நீங்க நடத்தல அப்படின்னா அந்த இடத்த நீங்க திருப்பி கொடுத்துடணும். இதான் முறையா இருக்கும். விவசாயிகளுக்கே திருப்பி கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை கொடுத்துடணும். ஆமா, ஏன்னா 1100 ஏக்கர் வந்து கையகப்படுத்திட்டாங்க, அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த 1100 ஏக்கருக்கு அமௌண்ட் திருப்பி மக்கள் கிட்ட இருந்து வாங்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு கடன் இருக்கும், அந்த இடத்த காசு வச்சு வேற ஒரு இடம் வாங்கியிருப்பான், வெளில போயிட்டு இருப்பான். சரிங்களா, பேலன்ஸ் இடத்த நீ வந்து விமான நிலையம் வராது. ரைட், அப்ப அந்த இடத்துல தொழிற்சாலைகள் வரும், தொழிற்கூடங்கள் அமைக்க போறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப ஏரிகள் வந்து முடக்கப்படாதா, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாதா? இது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஒண்ணு 4700 ஏக்கர் எங்கன்னா வெளியில் எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த அமௌண்ட் எல்லாமே திருப்பி அந்த இடத்துல விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களா கொடுத்தா மட்டும்தான் இந்த இவர் கொடுத்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி. இல்லை அப்படின்னா அந்த வாக்குறுதி பொய்யான வாக்கு. ஓகே, இல்ல இதெல்லாம் கடந்து விமான நிலையம் பரந்தூர்ல வர வேணாம் அப்படின்னா அது பெரும் முதலாளிகளுக்கு எதிரான ஒரு முடிவாக இருக்கும். அப்படியான ஒரு முடிவை தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் துணிச்சலோடு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, அதே பெரிய முதலாளிகளுக்கு வந்து தொழில் மாத்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. தொழில் மாத்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏர்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தொழிற்சாலையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிடுவாரு. சார், எங்களால வந்து 4000 ஏக்கர் எடுக்க முடியல, நாங்க 1000 ஏக்கர் எடுத்துருக்கிறோம், நீங்க வந்து எல்லாருமே வந்து தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிசினஸ் மாத்தி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதானே. தொழிற்சாலையும் வந்த மாதிரி ஆச்சு, பெரிய பெரிய பண முதலாளிகளையும் சமாதானப்படுத்தின மாதிரி ஆச்சு, மக்கள் கிட்ட விமான நிலையம் வராதுன்னு சொன்னது பிரகாரம் நடந்த மாதிரியும் ஆயிடுச்சு, தொழிற்சாலை வர வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த கொடுத்த 1100 ஏக்கர் கொடுத்த விவசாயிகள் போனது போச்சு. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப தொழிற்பேட்டையாகத்தான் மாறும்னு நினைக்கிறீங்க? அந்த 1000 சுற்றம் விமான நிலையம் வரல அப்படின்னா அது வந்து தொழிற்பேட்டையா மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொழிற்பேட்டை வராம விவசாயிகளுக்கே விவசாய நிலம் திருப்பி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் எந்த காரணத்துக்காக இங்க வந்து விமான நிலையம் வர வேணாம்னு சொன்னாரோ அது கரெக்டான நிறைவேறும். நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகும் நினைக்கிறீங்க? சீமானுடைய எதிர்காலம் இனிமேல் என்னவாக? அரசியல் இலக்கை எட்டும் முறை மறைவாக இரு அப்படின்றதுதான் அவங்களோட கொள்கை. எங்க விடுதலை புலிகளோட கொள்கை. அதை தான் அவரை தான் தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கிறார் திரு சீமான் அவர்கள். சரி, நீங்க வெளியிலேயே வந்துட்டீங்க, வெளியே மறைவாலாம் இல்லை, நீங்க அரசியலுக்கு உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நீங்க போய் நோக்கி அந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா உங்களை சில இடத்துல வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களை நீங்க சமாதானப்படுத்தி தான் ஆகணும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற தொண்டர்கள் கிட்ட நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கலாம், நம்ம வந்து யாருடனும் கூட்டணி கிடையாது, தனித்து தான் ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்லிட்டீங்க. அது சாத்தியமா அப்படின்னா இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்றத இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் வந்து தனியா தான் நிற்பேன் அப்படின்றத விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில சீமான மாதிரி ஆட்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் யாருடனாவது கூட்டணி வச்சு உள்ள போயிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து பெரும்பான்மையான தமிழக மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவர் கொள்கையெல்லாம் கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சுட்டு யாருடனாவது கூட்டணி வச்சுட்டு இவங்களோட குரல் வந்து சட்டசபையில ஒலிக்கணும். இவ்வளவுதான். இவங்க கொள்கையில இருந்து ஒரு வெளியில வந்தே ஆகணும் சார். இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் பேசினா நாட்டுக்காக பேசினான்ற வரலாறு இருக்கும். அவ்வளவுதான். பேசினான்ற வரலாறு வந்து முக்கியம் கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதிகாரத்துக்கு வந்தார் அப்படிங்கிற வரலாறு. அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துல உங்களோட பேரு ரெக்கார்ட்ல இந்த விஷயத்துக்காக இவங்க பேசினாங்கன்னு பதிவு போடணும் சட்டப்பேரவை. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மேடைகளில் பேசுறதையே ரொம்ப விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க, எதிர்கட்சியினரும் சரி அரசியல் பார்வையாளர்களும் சரி. இப்போ கரூர்ல நடந்த அந்த கூட்டத்தில் கூட அவர் பேசும்பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினார். இந்த டேஷா அப்படி இப்படின்னு சில பாடல்கள்லாம் பண்ணாரு, கொத்து பரோட்டா அப்படிங்கிற மாதிரியான பல வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினார். ஒரு முதல்வரினுடைய மாண்புக்கு இது அழகு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? விஜய் இதுக்கு மேல வந்து அரசியல் இருக்கக்கூடாது, வந்துட்டாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு, இவர் வெளியில போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க
தயவு செய்து அவர் நல்லா இருக்கணும், அவர் ஆட்சி அமைக்கணும், ஆட்சியில் நீடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை தயவு செஞ்சு அவருக்கு எழுதி கொடுக்காதீங்க. ஒருவேளை ஸ்கிரிப்ட்ல இல்லாதது கோவத்தில் இவர் பேசுறாரு அப்படின்னா தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது வந்து நீங்க எப்படி பேசணும் உங்க தொண்டர்கள் அப்படிதான் பேசுவாங்க. இது வந்து வேற மாதிரி போயிடும் சார். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும், நம்ம சில வார்த்தைகள் பேசிடலாம், நாளைக்கு நம்ம எதிர்கட்சி ஆகலாம், அன்னைக்கு அவங்களோட விமர்சனங்கள் வேற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களை பாதிக்காது, தலைவர்களை பாதிக்காது, தொண்டர்களை பாதிக்கும். இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தையை தொண்டன் பேசுவான், நாளைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆச்சுன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் இதே மாதிரியான வார்த்தைகள் பேசுவான். இது வந்து வேற மாதிரியான ஒரு தவறான பாதைக்கு வழிவகுக்கும். முன்னுதாரணமாயிடும், தவறான பாதைக்கு வழிவகுக்கும். ஓகே சார், நன்றி சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் வெகு சீக்கிரத்திலேயே இன்னும் அரசியலில் வேற ஏதாவது ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நம்ம சந்திச்சு பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.